பரவாயில்ல, அவங்க படம் பார்த்தாங்க, தப்பு இல்ல. ஆனா இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ரொடெஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம வரவே இருக்கணும் அவங்கள. அதாவது இவங்க எல்லாம் மேதாவிகள், இவங்க எல்லாம் முன்னே போராடுறாங்களா, நம்மள அவங்க அரவணைச்சுக்கிறாங்களாம், அவங்க அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்களாம். நம்ம அறிவில்லையா, நம்மளுக்கு அறிவை புகட்டுற மாதிரி அவங்க இன்டெலெக்சுவல்ஸ் மாதிரி காட்டிக்கிறதுக்கு இப்படி ஒரு நேரேட்டிவ். எனக்கு புரியல. படத்துக்கு போவாங்க, ஒரு 4 மணி நேரம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கவங்க வேலையை பார்க்குறாங்க. நேத்து டிசி ரேவ்னு ஒண்ணு சன் பிக்சர்ஸ் ஒரு ப்ரோக்ராம் நடத்துச்சா நடத்தலையா? ஆமா. அப்ப ப்ரொடெஸ்ட் ஏன் பண்ணல? அங்க எல்லாம் எது குதிச்சுக்கிட்டு இருந்தீங்க டிஜே பார்ட்டி போட்டு? அனிருத் மியூசிக், அவரோட ப்ரொஃபஷன், அவர் வேலையை பார்க்க போனாரா? அனிருத் அவர் மியூசிக் டைரக்டர். நீங்க எல்லாம் என்ன இதுக்கு அங்க போனீங்க? ஷூட்டிங் போனது பிரதர், இவர் ஆட்சியில இருக்கும்போது ஓனர் வீட்டுல கூப்பிட்டா போய் நின்னுதானே. ஒருத்தன் என்ன கேக்குறான் ப்ரோ, விஜய் ஏன் வாயை திறக்கல? டேய், முதல்ல உன் ஸ்டேட்டோட சிஎம் உனக்கு பிடிக்குதோ இல்லையா, அவரை எதிர்கட்சி தலைவரா மட்டும் பார்க்காம, இல்ல எதிரியா பார்க்காம, வெறும் நடிகரா பார்க்காம, உன் ஸ்டேட்டோட சிஎம், உன் சிஎம் என்ன ட்வீட் போடுறாரு, என்ன அறிக்கை விடுறாருன்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அந்த அறிவை வளர்த்துக்கிட்டு அப்புறம் இன்டெலெக்சுவலா நீங்க பேசுற மாதிரி நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திக்கலாம். அதெல்லாம் பின்னாடி நீங்க அறிவாளிகள்னு நம்பி வந்துட்டு இருக்கிற முட்டா பசங்க நீங்க. புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸே பார்க்க டிஎம்கே காரங்க தான் அரவாசி பேர் பூந்திக்கிறாங்க. இதுல அரவாசி பேர்ல இல்ல, அது அவங்க எல்லாம் அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ரியல் ப்ரொடெஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் நரேட்டிவ் செட் பண்ணி சொல்ல போனா அவங்களை உண்மையிலேயே பாராட்டணும். நான் நிறைய பேர் கவனிக்கிறேன், ரொம்ப டீசென்ட்டா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இவங்களை சொல்லி வெளியே அனுப்புறாங்க. பாராட்டணும் உண்மையில. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. அதான் என்னன்னா, சினிமாக்காரங்க அங்க பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் மைலேஜ் தேட அவசியமே இல்லை. முதல்ல அது படிச்சவங்களுக்கும் அதுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கும் அது அத்தனை வருஷமா படிச்சு அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கவங்களுக்கும் அவங்க போராடுறாங்க. அங்க இவங்க போய் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், எதுவா இருந்தாலும் எங்களுக்கு கேளுங்க, நீங்க எவ்வளவு நாள் வேணா போராடுங்க, உங்களுக்கான பேக் சப்போர்ட் ஃபெசிலிட்டி பண்றேன்னு சொல்லிட்டு வந்தா பரவாயில்ல. அங்க போய் நீ இன்னமும் அறிவு மேதாவி மாதிரியும் இத்தனை வருஷமா நீ நான் கேக்குறேன், டேய் நீங்க எல்லாமே சினிமால இருந்து வந்தீங்க, சோறு துண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க, இன்னைக்கு எல்லாருக்குமே அறிவாளி ஆயிட்டீங்களாடா? நான் கேக்குறேன். அந்த ரஞ்சிதா இருந்தாலும் சரி, வெற்றிமாறன் இருந்தாலும் சரி, கேக்குறேன், ஏண்டா சினிமா மக்கள் அந்த காசுலதான் நீ டைரக்டர் ஆன. ஃபர்ஸ்ட் படம் வரும்போது நீங்க எல்லாம் மூடிக்கிட்டு தானே இருந்தீங்க. நீங்க படம் எடுத்தவனுங்களா நீங்களாம் என்ன சொல்லி எடுத்தீங்க? நாங்க ஒடுக்கப்பட்டோம், அது படம் அந்த மாதிரி இருந்த தான் இப்போ 9 அமைச்சர் நாங்க கொடுத்துருக்கோம். ஆனா நீ அதையே அப்போ படம் எடுத்தது போய், அப்ப நீ இப்ப சொல்றது உண்மையா? கொடுத்தது கூட அந்த என்ன சொல்லணும், கொடுத்தீங்க. ஆனா அவங்க எல்லாம் எந்த தலித் பிரச்சனைக்கு வாய்ஸ் அவுட், அவங்க தலித் பிரச்சனைக்கு வாய்ஸ் அவுட் பண்றதுக்காக அமைச்சர்கள் கிடையாது. சரியா? யாரையுமே முதல்ல தாவேக அரசோட ஸ்டாண்ட் என்னன்னா, இவங்க தலித்து, இவங்க முஸ்லீம், இவங்க ஹிந்து, இதெல்லாம் கிடையாது. நம்ம மக்கள் சிம்பிள், எல்லாரும் ஒண்ணு, அவ்வளவுதான் ஸ்டாண்டு. ஓயாம நீ உன் ஸ்டாண்டுக்கு எங்களை இழுக்க போகாத. ஏண்டா நீ படம் எடுத்ததுக்கு இவங்க மேல வரணும், எல்லாரும் சமமா நடத்தணும்னு சொல்லிட்டு தான் படம் எடுத்த. சமமா அப்படிலாம் எடுக்கல. தயவு செஞ்சு அப்படி எடுத்தான் சமமா இருக்கணும்னா அவன் எடுக்கலன்னு எல்லாம் போய் அதுக்கெல்லாம் அவன் எடுக்கலன்னு அப்படி சொல்ல. அவன் அப்படி எல்லாம் எடுக்கல. அப்படி இல்ல, ஒடுக்கப்பட்டவங்களோட அப்படி எடுத்திருந்தா பிரச்சனை இல்லை. ஒரே நிமிஷம். ஒடுக்கப்பட்டவங்களோட வலிய வியாபாரமாக்கி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ ஆனா என்ன சொல்ற, அவங்கள பத்தி சொல்றல, அந்த வலிய சம்பாதிச்சிட்டு இருக்கான். ஆனா கிங்கனே, நீங்க சொன்ன மாதிரி தானே நானும் நினைச்சேன். நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்டேஜ்ல நானும் எல்லாரையும் சமமா நடத்தணுங்கிறது இந்த படம் எல்லாம் வருது போல. பரியரும் பெருமாள் வரும்போது நான் அப்படிதான் நினைச்சேன். இப்பயும் எனக்கு அந்த படம் பிடிக்கும். சரியா? அதுக்கு அடுத்து போக 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 இவங்க எப்படி தேஞ்சு ட்ராக் மாறுறாங்க, எந்த ஒரு கட்சியால இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படுறாங்க, அஜெண்டால எப்படி மாறுறாங்க, எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம்ல. இல்ல அவங்க முதல்ல மத்தவங்களோட இன்டெலெக்சுவலா இல்லையா, அவங்களுக்கு அறிவு இருக்கல ஜட்ஜ் பண்றதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன அறிவு இருக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ என்ன சர்டிஃபைடு இதுவா? இன்னொரு பாயிண்ட், இப்போ ஹரி இன்னொரு பாயிண்ட், ராஜ்மோகன்றவர் கல்வித்துறை அமைச்சர், ஓகேவா? நீட்ல ஒரு பிரச்சனை, அவரு தானே போய் பேசணும். அந்தாலே ஓடுக்குன்னு யாரா உங்களுக்கு சைன் போட்டு கொடுக்கறது? பைத்தியக்காரனுங்களா?
இல்ல சிறப்பா செயல்பட்டு இருக்காரு ராஜ்மோகன் அண்ணன். இவங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. எனக்கு எல்லா அமைச்சர்களுமே அவங்கவுங்க வேலையை அவ்வளவு தரமா செஞ்சுட்டு இருக்காங்க. கல்வியை வச்சுதான் ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது. அது கல்வித்துறை அமைச்சர் போய் இதை நீங்க பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் இல்லங்க. நீங்க இன்னைக்கு வந்து உங்க கல்வித்துறை அமைச்சர் பேசிட்டு போயிருவாரு, அப்புறம் நீங்க ஏன் போன ஆட்சியில பேசுறேன்னு அவங்க கல்வித்துறை அமைச்சர் தூக்கி போட்டு மிதிப்பீங்கல்ல, அந்த பயம் இருக்குமா இல்லையா? அப்புறம் முட்டு கொடுக்கணும்ல. அப்ப நீங்க அங்க வந்துடக்கூடாதுன்னு இப்பயே டிஃபென்ஸ் போடுறாங்க. நீங்க அப்புறம் 5 வருஷம் என்ன பண்ணீங்க? நீங்க மகேஷ் கிட்ட போவீங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப 5 வருஷமா நீங்க ஒண்ணுமே பண்ணல, ஆனா இன்னைக்கு மட்டும் அறிவு வேலை செய்யுது. அதுதான் இப்பயும் செய்யல. ஆனா இப்பயும் அறிவு வேலை செய்யலன்னு அதுதான் சொல்றேன். 200 ரூபாய் வேலை செய்யுதுன்னு. ஆனா வெறும் 200 ரூபாய் வேலை செய்யுது. வெறும் 200 ரூபாய் வேலை செய்யுது. எனக்கு ஒன்று சொல்லலாம், அதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே சைட்ல பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு, அதாவது அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனே இவனுங்க வந்து ஃபேக்கா ஒரு ஐடி பாத்துருக்காங்க. அதாவது அவனுக்கு எப்பவுமே சரி தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாடிலதான் நம்மள அடிக்கிறதா வேலையா இருந்துச்சு. அதான் தமிழ்நாடு சொல்றேன். இல்ல கவி சொல்லி முடிச்சுட்டு. அதாவது தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம், தமிழ்நாடு மாணவர் சங்கம், அதாவது எதுக்கு பார்த்தாலும் ஒரு சங்கம் அவனுக்கு வச்சிருப்பானுங்க. அவனுக்கு தான் அது ஃபேக்கா கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆனா அது வந்து திமுக ஆளுங்க தான் இருக்கும். அப்படிதான் இருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு அவனுக்கு வந்து என்ன சொல்றது, அது ஃபேக்கா வந்து அவங்களே மாதர் சங்கம்னு சொல்லிட்டு அவங்களே வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான மட்டும் அந்த சங்கத்தை பேச வைப்பானுங்க. மாதர் சங்கத்துக்கு ஒரு ஃபேக் ஆமா மத்ததுக்கெல்லாம் ஓடியாராது. சரி இருங்க, அவர் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தாரு, நான் தான் இன்டர் பண்ணேன். சொல்லுங்க அதான் ப்ரோ. இப்போ அதாவது நம்ம ஆளுங்கட்சி, அதாவது நம்ம ஆட்சிக்கு வராத முன்னாடி வரைக்கும் நம்ம ஏதோ அவங்க பர்மிஷன் தரல, ஏதோ அடிச்சாங்க, நம்ம வாங்கிட்டோம். இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகும் இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்மளது விஎம்ஏ இருக்கு, எவ்வளவு நம்ம கிட்ட படைபலம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவங்கள விட 100 மடங்கு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு 1000 பேர், நம்ம குறிப்பிட்ட ஒரு 1000 பேர் சைன் போட்டா ஒரு சங்கம் ஆரம்பிச்சிடலாம். அது மாதிரி நாமளும் வந்து அந்த அதாவது இந்த நாம் தமிழ்ல, அதாவது கோச்சிக்க கூடாது, நாம் தமிழ்ல அந்த பாஸ்ரேன்னு வச்சிருப்பானுங்க. நாம வந்து வேற மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த இது நாமளே வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரி இப்ப திமுக போட்டு நாம அடிக்கலாம். இப்ப நம்ம ஓபன் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாடு நம்ம என்ன பண்ணலாம், அகில இந்திய மாணவர் சங்கம் சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சு வச்சுக்கலாம். அது மாதிரி எதனா டிஃப்ரெண்டா பண்ணணும். நம்ம வந்து சும்மா எப்படி சொல்றது, எதுக்கு பார்த்தாலும் அண்ணனே இது பண்ணி அவனுங்க அடிக்க நம்ம டிஃபெண்ட் பண்ணியே நம்ம வாழ்க்கை இது. அதான் ப்ரோ கரெக்ட். அதான் நம்ம வந்து இதனா ஓபன் பண்ணணும் ப்ரோ. இன்னொன்னு சொல்லுங்க, நீங்க நல்ல நான் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. சாரி கோச்சிக்காதீங்க, இன்டர்ப்ட் பண்றேன்னு. இல்ல நான் மறந்துருக்கேன், அதுக்காக சொல்லிடுறேன். எதுக்காகனா இன்னைக்கு சீமான் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நேத்து வந்துட்டு இது நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் போராட்டம் பண்ணிட்டு இன்னைக்கு போய் சரத்குமார் கூட உட்காந்து பிஜேபி மேடையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன ஒரு லாஜிக் எனக்கு புரியல. இது விஜய் மேடையில பேசுவாரு, இதே மாத்திரம் அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவன் எவனும் கேட்க மாட்டான். எந்த நடி எந்த அரசியல் இது அவங்க எல்லாம் நான் வருவேன். அதான் வாய் நிறைய வந்துச்சு, கண்ட்ரோல் பண்ணிட்டேன். சென்சர் பண்ணிட்டேன். நம்ம இல்ல இன்னைக்கு கறி கஞ்சி பேசியிருந்தாரு, அதனால வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ரேஸ் ஆச்சு. பொறுமை சாமி. யாரும் ஏதோ சொல்ல வந்தாங்க, கவினா கொஞ்சம் மந்தமா தான் இருக்காங்க, ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு மெதப்புல இருக்காங்க. இது வந்து சரிப்பட்டு கிடையாது. நம்ம வந்து அந்த மாதிரி இல்ல கவி. அதாவது வந்து இப்பதான் வந்து பில் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும், 2 மாசம் தான் ஆகுது. அது மெதப்பலாம் இல்ல, கொஞ்சம் ஸ்லோ டவுன்ல இருக்கு. ஏன்னா வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஒரு செகண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்னு உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன். அது என்னன்னா ஆக்சுவலா வந்து இந்த 2 மாசத்துல வந்து நமக்கு வந்து அவங்க எப்படி கவர்மெண்ட்டை விட்டுட்டு போனாங்களோ அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கே நமக்கு இந்த டைம் எடுத்துருச்சு. சரிங்களா? கவர்னன்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல தான் வந்து நம்ம கட்சி இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த 2 மாசமா பார்ட்டி ஆக்டிவிட்டிஸ் வந்து டவுன் தான். ஆனா 2 மாசம் தான் ஆயிருக்கு. ரீஸ்ட்ரக்சரிங் வேலை வந்து உள்ள இனிஷியேட் ஆகி போக ஆரம்பிக்கும் கொஞ்ச நாள்ல. அப்புறம் எல்லாமே வந்து புது போஸ்டிங்ஸ் வரலாம், எல்லாமே மாறலாம், எனக்கு தெரியல, இது என்னுடைய கெஸ். ஆனா அதான் அப்படிதான் இருக்கும். ஒரு பார்ட்டி நடந்தா இப்படிதான் இருக்கும். எந்த கட்சியா இருந்தாலும் இது நேச்சுரலா நடக்கிறது. சரிங்களா? அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம். இல்ல நீங்க குறை சொல்றீங்க, சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னார் இல்லையா, இந்த
நம்ம வெறும் விஷுவல் வாரிசா இருக்கிறோம், அமைப்பா எதுவுமே இல்லைன்ட்டு. கன்ஃபார்மா அது சொன்னது கரெக்டு. ஏன்னா சரி, ஓகே. இல்ல அதான். ஆனா இது இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான் கவியரசு ப்ரோ. அது வந்து மேல கேட்டிருப்பாங்க, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் டெஃபினட்டா. ஆனா இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தான். ஆதரவு தெரிவிச்சு நீங்க ஒரு ட்விட் போட்டாலுமே நீங்களும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். அதனால வந்துட்டு அமைப்புன்னு ஒண்ணு கிடையாது. நமக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றதே ஒரு பெரிய அமைப்பு தான். இல்ல ப்ரோ, இல்ல ப்ரொஃபசர் ப்ரோ, அவரே ஏன் கவியரசு சொல்றாருன்னா அது வந்து ஒரு ரெகக்னிஷன். அது நீங்க பேப்பர்ல வந்துடாது. விர்ச்சுவல் வாரியர்ஸ் யார் வேணா இருக்கலாம், நீங்க ஃபேக் ஐடியில கூட இருக்கலாம். ஆனா இது வந்து ஒரு முகம் இருக்கும், இதுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்கும். சொல்ற பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான். ஃபியூச்சர்ல இப்போ தளபதி இளைஞர் பாசறை இல்ல வந்து டிவிக்கு இளைஞர் பாசறை அந்த மாதிரி இருந்தா, இல்ல மாணவர் அணி அப்படி இருந்தா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த மாணவர் அணி தனி, மக்கள் அணி அந்த மாதிரி தனியா இருந்தா, இப்போ அந்த ஒரு ப்ரொசஸோட போய் நம்ம போய் ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்தினா அது வந்து கட்சி சார்ந்த அவங்களோட அடிப்படை சார்ந்த வந்துரும். அந்த பர்சன் வந்து லைவா நிப்பான், ஒரு பர்சன் லைவா நின்று பேசுவான். பட் அவனுக்கு வந்து எந்த ஃபேக்கும் இருக்காது. அவன் டைரக்டா தளபதிக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவான். யாருன்னா பேசுறான்னா அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ணி பேசுவான். பட் இப்ப நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ பேசும்போது யாரு பேசினாலும் அது வேலிடிட்டி கரெக்டா நடக்காது. அதுக்கு அது வந்து கரெக்ட் தான். பட் நம்ம எலக்ட்ரான் உடனே மூணு அமைப்பு கிரியேட் பண்றத சொல்லிட்டு இருந்தாங்க. பண்ணாங்க. இன்னும் அதுதான் ப்ராசஸ்ல தான் இருக்கு எல்லாமே. இவங்க எல்லாமே வந்து இப்போ அவங்க ஆட்சியே கஜானாவெல்லாம் எப்படி விட்டு போனாங்கன்னு தெரியும். நம்ம பட்ஜெட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். பட்ஜெட் இதெல்லாம் இல்ல மின்துறையே கட்சியில வந்து சில மாற்றங்கள்லாம் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து தளபதியை வந்து ஃபர்ஸ்ட் 60 நாள் அவர் வந்து ஒரு அந்த சீட்ல உட்காந்து அவர் ஒரு ப்ராசஸ் பண்ணவே விடல. அவனுக்கு ப்ரெஷர் போறானுங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல அண்ணா வந்து சைன் போட்டாரு, வந்த உடனே 3 சைன் போட்டாரு. 3 சைன் போட முடிஞ்சா இதெல்லாம் போட்டீங்களா, பென்ஷன் நிக்குது, ஐயோ அதை பண்ணலையே இதை பண்ணலையே, பென்ஷன் நின்று கஷ்டப்படுவாங்க வியாதி. சரி ஓகே, அதை அப்ரூவ் பண்ணாரு. அப்புறம் என்ன வந்து விவசாயத்துக்கு என்னாச்சு, அதாச்சு இதாச்சுன்னாங்க. சரி என்ன பண்ணாரு, விவசாயத்தை பார்த்தாரு. அப்புறம் என்ன சொன்னானுங்க, மது ஒழிப்புன்னு. சரி அதை ப்ராசஸ் பண்ணாரு. அப்ப சிங்கப்பண்ணி என்னாச்சுன்னு. சரி அதாவது அவரு ப்ராசஸ் பண்ணுன்னு சொன்னா கூட இவனுங்களே அவசரப்படுறாங்க நம்மள. ஆனா இன்னொன்னு தெரியுமா, இவனுங்க பண்ண அவனுங்க நமக்கு மோட்டிவேஷன் தான் கொடுக்குறாங்க. நம்ம 2 மாசத்துல இத்தனை சாதனை பண்ணிருக்கோம்ன்றது நம்மளுக்கு அவனுக்கு கிரெடிட்டா வாங்கி கொடுக்குறாங்க. இன்னொன்னு தெரியுமா, இந்த 60 நாள்ல அவனுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறானுங்க. நம்ம அதை கெயின் பண்ணி அவனை விட 75 வருஷம் கட்சியை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நம்ம 75 வருஷத்துக்கு மேல அவன் எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம இப்ப இருக்கோம். அதாவது 75 நாள்ல ஆயிருக்கும். ஆமா, 75 நாள் ஆயிருக்கும். அவன் கொடுத்த ஒரு நாள்ல வந்து 1 வருஷம் கணக்கு. அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. 5 வருஷமா எல்லாம் பொத்திட்டு இருந்தானுங்க. எல்லாம் இப்பதான் 2 மாசமா சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. எதிர்கட்சி வந்து பேசினவங்க எல்லாமே பேசுவாங்க. இல்ல வந்து இப்பதான் சூடு சோறுனால வேலை இல்ல ஒண்ணு இல்ல. நம்ம அண்ணனே சொன்னாரு தெரியுமா, வந்து சோத்துல அதெல்லாம் போடல. நம்ம அண்ணனே சொன்னாரு மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு, மக்கள் நல்லது பண்றதுக்கு நீங்க என் கூட சேர்ந்து வேலை பாருங்கன்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. அத பண்ணாலே போதுமே. இல்ல இவரோட அப்ரோச் என்ன தெரியுமா, இவர் வந்து சாஃப்டா அப்ரோச் பண்றாருன்னு நினைக்கிறாங்க. இல்ல அவரு சாஃப்டா பண்ணல, எல்லாரும் சேர்ந்து பண்ணலாங்கிறாரு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது வந்து இன்க்ளூசிவ் அப்ரோச். சாஃப்ட் அப்ரோச் நினைக்காதீங்க. விஜய் ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம் அவர் சொன்னாரு, ஒரு வார்த்தை அவர் சொன்னாரு. தளபதி என்ன சொல்றாருன்னா, என்ன இப்ப ஏதாவது தப்பு நடந்தா நீங்க எதிர்த்தீங்கன்னா நான் அவங்க கூட பக்கத்துல நிக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு டிவிகே கட்சியா, ஒரு தளபதியா, ஒரு அண்ணனா நான் கூட நின்று என்னையும் நானும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எதிருங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால ஒரு குடிமகனும் தளபதிக்கு சப்போர்ட்டா இருக்கான்ற அந்த பாயிண்ட்ல தான் எல்லாரும் பேசுறாங்கன்றதா சொல்ல வந்தேன். இது ஒண்ணு. அது ஒண்ணுன்னு நான் என்ன சொல்றேன், இவர் வந்து சாஃப்டா இருக்காரு,
இவர் இந்த அப்ரோச்ல இருக்காது. அப்படி கிடையாது. அவர் இன்க்ளூசிவ் அப்ரோச்சா கையாளணும்னு பாக்குறாரு. நீங்க நம்மலாம் வந்து நீங்க இப்ப திமுக எதிர்க்கட்சியா இருந்தாலும் நம்ம ஸ்டேட் பார்ட்டி நம்மலாம் என்னதான் இருந்தாலும் பங்காளிங்க மாதிரி தான். எல்லாம் ஒரே ஸ்டேட்ல இருக்கோம், ஒரே மக்களுக்காக தான் நின்று வாய்ஸ் அவுட் பண்றோம், நம்ம ஸ்டேட் மக்களுக்காக. அப்ப சென்ட்ரல் கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டிய விஷயங்களை பேசி சாதுரியமா வாங்குறதும் ஒரு மெத்தடு தான். அவர் அந்த வகையில போகணும்னு பாக்குறாரு. எப்பயுமே ஹாஸ்டைல் அப்ரோச்சே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக அவங்க கூட போய் நம்ம இணக்கமா போயிருவான்னு கிடையாது. எங்க எதுக்கணுமோ, எந்த இஷ்யூல எதுக்கணுமோ அதுக்கு எதுக்கணும். தமிழ்நாட்டுக்கு எதிரா எது ஐடியாலஜிக்கலா வந்தாலும் அதை இல்ல, எதிர்ப்போம். ஐடியாலஜிக்கலா வரும்போது நீங்க பாஜகவை போட்டு எதுங்க அடிப்பாரு, எல்லாமே செய்வாரு. வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கான தேவை உருவாகும் போதுதான் அவர் பேசுவாரு. தேவையில்லாம, ஏன்னா இவருக்கு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தேவையில்லை. இவர் செய்யற வேலையை செஞ்சுட்டு ஷார்ப்பா கரெக்டா கடமையை செஞ்சுட்டு போறனால இவருக்கு டைவர்ஷன் தேவையில்லை. டிஎம்கே எப்பயுமே பிஜேபியவே கையை கட்டி கட்டி பேசுறது ரீசன் அவங்க குறைகளை மறைக்கிறதுக்கு. அவனுங்களும் ஒண்ணும் ஒழுக்கெல்லாம் கிடையாது பிஜேபி. அவன் இன்னொரு தப்புதான். வார்த்தை அவரு சொன்னாரு. ஆனா அதை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரே நிமிஷம் ஒரே இல்ல, நிமிஷம் உன் பாயிண்ட்ல தான் நான் சொல்ல வரேன். உன் பாயிண்ட் தான் சொல்ல வரேன். இப்ப டிஎம்கே வந்து இப்ப தளபதி சொன்னார் அன்னைக்கு 8 கோடி மக்கள்ல இப்போ 1.25 கோடி மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் போடாத மக்கள் எல்லா மக்களுக்கும் சேர்ந்து தான் நான் வேலை செய்வேன். Exactly. எல்லாரும் ஒரு மக்கள் தான் அப்படின்னு அது ஒரு சொன்னாரு. மெச்சூரிட்டி அதுதான் சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை. ஹரி ப்ரோ, ம். அப்புறம் வந்துட்டு நம்ம அண்ணனுக்கு வந்து அரசியல் தெரியாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? இதுவே டிஎம்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னா ஒன்றிய அரசு இல்ல மத்திய அரசுன்னு போடும். ஆனா நம்ம அண்ணன் தெளிவா என்ன தெரியும் பண்ணுவாரு, இந்திய இந்திய அரசுன்னு அரசுன்னு போட்டுருவாரு. அதான் அவர் ஸ்டைல். இருக்குல்ல, அது அவர் ஆமா. ஸ்டைல். இத வந்துட்டு அதை வச்சு எந்த இதுவுமே பண்ண முடியாது நீங்க. ஆமா அது மட்டும் இல்லாம இப்ப வந்துட்டு ஒரு ரீசெண்டா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடணும்னு சொல்லி சொன்னாங்க ப்ரோ. ஆமா, அதுக்கு வந்து 2 உனக்கு என்ன நாள் கொண்டாடணுமா? தமிழ்நாடு நாள் நீங்க 2 நாளுமே 2 நாள் கொண்டாடிக்கோ. கொண்டாடிக்கிட்டாரு. இல்ல, நீ ஏன் 2 நாள் கொண்டாடிக்க? இதுக்கு என்ன தெரியுமா சொன்னானுங்க? நான் ஒரு ஸ்பேஸ்ல கேட்டுருந்தேன் நேத்து. ஞாபகம் இருக்கா ப்ரோ, கார்த்தி ப்ரோ? நாங்க வந்து ஒரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கும்போது ஒருத்த வந்து உருட்டுனா ஒரு உருட்டு. என்ன தெரியுமா சொல்றான் திமுக? நீ இத பத்தின தெளிவு இருந்தாதானே உங்களுக்கு வந்து தெளிவு இருந்திருந்தா ஏதாவது ஒரு சைடு எடுத்துருப்பீங்க. அவர் வந்து என்னன்னா, அவர் எப்படி தெரியுமா அந்த விஷயம் பாத்துருக்காரு? இதெல்லாம் ஒரு விஷயமாடாம மனுஷங்க எல்லாம் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க, வேலை இல்ல. அதுதான் ரியல் லைஃப் இம்பாக்ட் ஏற்படுத்துற இஷ்யூஸ். அவர் அதை நோக்கி போறாரு. அடிப்படை வசதி கூட அதுதான் சொல்றேன். அதை நோக்கி அவர் போறாரு. அந்த இஷ்யூஸ் தான் ஃபர்ஸ்ட் கோர்னு சொல்லி வச்சு டச் பண்றாரு. ஒரே நிமிஷம் அப்படி நான் ஆட் பண்ணிக்கிறேன். 70 வருஷம் ஆட்சியில இருந்தீங்க, அது பண்ணீங்க இது பண்ணி ஒரு ஊர்ல பஸ் இல்ல, குழந்தைங்களுக்கு ரோடு இல்ல, என்ன இது தண்ணி வருது ஆத்து வழியா கிராஸ் பண்ண முடியல பசங்களால, அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்க. நீங்க என்னடானா உக்காந்துக்கிட்டு அதுதான் சொல்றேன். 2 மாசத்துல அடிச்சுட்டு போச்சு. இல்ல ஹரி, இவனுக்கு பேசுறானுங்களே, இது உங்களுக்கு எந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் அந்த ஸ்டாண்ட். அங்கங்க மக்களுக்கு அடிப்படை வசதி இல்ல, குடிக்க தண்ணி வரல. ஸ்டாண்ட் எடுத்து பேசி ஒரு சிஎம் என்ன சாதிக்க போறாரு? செயல்ல காட்டணுமா இல்ல ஸ்டாண்ட் எடுக்கிறதுல முக்கியமா? அவர் என்ன ஓடுற வண்டியில ஸ்டாண்ட் எடுக்காம போறாரு? ஸ்டாண்ட் அவர் எடுத்துட்டாரு. ஒரு இஷ்யூக்கு ஸ்டாண்ட் எடுத்துட்டு அவர் சொல்லிட்டாரு இதுதான்னு. திரும்ப நையான்னுகிட்டு. அவரு நீட்டுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்க, அவருக்கு என்ன அரசியல் தெரியும்னு கேட்டீங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணுவார் அவர் வந்தா, நீங்க அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்களை வச்சுக்கிட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுதான் அவர் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டாரு. நிதி ஆயோக்ல போயிட்டு அதை பத்தி பேசிட்டு வந்துட்டாரு. எல்லா முதலமைச்சருக்கு எதிர்க்கவும் இவ்வளவும் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு உதயநிதிக்கு. சரியா? எல்ஓபி உதயநிதிக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, எங்க அண்ணன் வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அந்த கட்சிக்கு நீ எல்ஓபின்னு நான் வேற நினைச்சிட்டேன்டா. சரி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வச்சுக்கோங்க. இல்ல, அது அவரே வச்சுப்பாரு. எல்ஓபியா விடுங்க, அது ஏங்க இப்படி பண்றீங்க? இல்ல என்னோட கேள்வி ஒரே நிமிஷம். என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். உதயநிதி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் உதயநிதி அவர் தானே, மக்கள் தான் தேர்ந்தெடுத்து அவரே அமைச்சிருக்காங்க. அந்த மரியாதையை நம்ம அவருக்கு கொடுக்குறோம். அவங்க கட்சி மாதிரி நம்ம கிடையாது. அண்ணா அப்படி நம்மளை வழி நடத்தல, அதனால அந்த மரியாதை. சரியா? இப்போ அவருக்கு ஒரு கேள்வி. எங்க அண்ணா வந்து இவருக்கு என்ன அரசியல் தெரியும்னு கேட்டீங்க, நீட்ல என்ன ஸ்டாண்டுன்னு கேட்டீங்க. தெளிவா அவர் விளக்கிட்டாரு. முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காரு, அதையே ரீஐட்ரேட் பண்ணியிருக்காரு 22ஆம் தேதி. சரியா? எங்க ஸ்டாண்டு கல்விய, இதுக்கு சொல்யூஷன் வந்து கல்விய மாநில பட்டியலுக்கு மாத்தணுங்கிறது தான் சொல்யூஷன். சரியா?
அப்படி இல்ல, அது லாங் டேர்ம், அது ஒரு லாங் ஃபைட். எடுத்தோன்னா ஒரு ஓவர் நைட்ல நடக்கிற ப்ராசஸ் கிடையாது. இது கோர்ட்ல இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ அது இல்லைன்னா டெம்பரரி சொல்யூஷன் என்னன்னா ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்ல இதை கொண்டு வர்றது. அப்படி கொண்டு வந்தோம்னா வந்துட்டு அந்த இஷ்யூல வந்து டெசிஷன் எடுக்கணும்னா போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அக்ரி பண்ணாதான் ஒரு ஒரு விஷயமும் மூவ் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. சரியா? அதனாலதான் ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட். நம்மளையும் அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும்ங்கிறதான் அது வந்து இது பண்ணும், புஷ் பண்ணுது. சரியா? இதுதான் சொல்யூஷனா அவர் முன்வைக்கிறாரு. இதை நோக்கி அவரு சட்ட போராட்டம் நடத்தணுமா இல்ல என்ன அப்ரோச்ல போறோங்கிறத தீர்மானிப்பாங்க. போக போக அது எப்படி நகருதோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுவாங்க. சரியா? இப்ப இஷ்யூ இருக்கான்னா இருக்கு, ஆமா இருக்கு, இஷ்யூஸ் இருக்குதான். அப்ப இப்போதைக்கு டெம்பரரியா குழந்தைங்களை எப்படி நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா மென்டலா அவங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். அவர் அதை தான் கேட்டாரு, நீட் மட்டும்தான் உலகமா, அது மட்டுமே உலகம்னு ஆக்கிக்காதீங்க, ஹெல்தியா வச்சுக்கோங்க, த ஸ்கை இஸ் வாஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு ஆப்ஷனை நோக்கி மட்டும் ஓடாதீங்க. அதாவது அது வந்து என்னன்னா உயிரை விட மேல ஒண்ணு கிடையாதுங்க. படிப்பு முக்கியம்தான், வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் படிப்பு. சில பேருக்குலாம் முதல் முறை பட்டதாரிகள் இல்லாத குடும்பங்கள்லாம் இன்னுமே இருக்கு, அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க, அதெல்லாம் முக்கியம். அவங்க வாழ்க்கையில படிப்பு தான் வாழ்க்கைங்கிறதெல்லாம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. அப்ப படிப்பு தான் வாழ்க்கைன்னு இருக்கும்போது நீ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நீ போய் ஏதோ ஒரு தவறான முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போறியே. இன்னொரு சான்ஸ் உனக்கு ஒரு வேளை கிடைச்சிருந்தா நீ வெயிட் பண்ணி போராடினா தானே தெரியும் உனக்கு. அந்த இன்ஸ்பிரேஷனை தானே அவர் கொடுக்குறாரு. இந்த இன்ஸ்பிரேஷனை எந்த லீடராவது, பொலிட்டிக்கல் லீடராவது பேசியிருக்காங்களா? குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ண, குழந்தைங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ற மாதிரி அவங்களோட மென்டல் ஹெல்த்தை யோசிச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணி யாராவது ஒரு லீடர் பேசியிருக்கீங்களா? யாராவது பேசியிருக்கீங்களா? குறை அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டாங்க, தவறான முடிவு எடுத்துட்டு ஐயோ என் பிள்ளைக்கு அப்படி இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க அரசியல் பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த குழந்தைங்க மனநிலைமையில இருந்து யோசிச்சு அந்த குழந்தைங்க கிட்ட நீங்க பேசியிருக்கீங்களா? அவங்களை அட்ரஸ், அவங்க கிட்ட டைரக்டா அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா? ஹி டிட் தட். அவர் பண்ணாரு, அவர் இப்பயும் பண்றாரு. இப்பயும் ஸ்டூடெண்ட்ஸோட நான் நிக்கிறேன்னு சொல்றாரு, இந்த போராட்டத்தை நான் ஆதரிக்கிறேன். அதாவது அவங்க ஸ்டாண்டு நம்ம ஸ்டாண்டு வேற, கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்க வந்து ஃபேர் நீட் கேட்கறாங்க டெல்லியில, நம்ம வந்து பேன் பண்ணணும்னு கேட்கிறோம். இப்ப நீ ஃபேர் நீட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சுன்னா அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுல சேஞ்சஸோட கொண்டு வா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆயிடும். அப்ப அனிதாக்கு யாரு பதில் சொல்றது? அனிதாக்கு அப்புறம் எவ்வளவு குழந்தைகள் இறந்துட்டாங்க, நம்ம எவ்வளவு பேர் 21 குழந்தை இறந்திருக்கு கடைசி 5 வருஷத்துல. அரி 21 குழந்தைங்க இறந்திருக்கு கடைசி 5 வருஷத்துல. எந்த கொத்தடிமை நாயும் இது மாதிரி போய் போர்டு பூச்சின்னு அப்போ உக்காரல. ஸ்டாலின் வாயை திறக்கல. உதயநிதி வந்து நீட்டுக்கு ரகசியம் தெரியும், நீட்டுக்கு ரகசியம் தெரியும் என்ன, இந்த மாதிரி எந்த ஒரு நாயும் போயிட்டு எங்கேயும் உக்காரல, போராட்டம் பண்ணல. என்ன அந்த அனிதா இறந்தத வச்சு அழுது நீலி கண்ணீர் வச்சு. நான் இது முடிச்சிடறேன், நீங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க, நான் உங்ககிட்டே கொடுத்துறேன். என்ன கேள்வினா, எங்க அண்ணனுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, இதை நோக்கி நான் போறேன்னு சொல்றாரு. உங்களுக்கு ரகசியம் தெரியும்னு சொன்னேன், 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, இப்பயாவது தயவு செஞ்சு சொல்லுங்க என்ன ரகசியம் வச்சிருந்தீங்க? அப்படி என்னதான் அந்த ரகசியம்? லெட்டர் எழுதி போடுறது ப்ரோ பிஜேபிக்கு. ஏங்க என்ன லவ் லெட்டரா? வழக்கமா நீங்க தான் எழுதி போட்டு இல்ல மாணவருங்க கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க 1.5 கோடி பேர். ஆமா, அதுல தூக்கி போட்டு போனானுங்க. என்ன பத்தி பேசினா இந்த மீட்டிங்க்கு வந்துட்டு இன்னொரு டவுட் ஒண்ணு வந்துருச்சு. என்னன்னா இந்த மாதிரி நம்ம முதல்ல வந்துட்டு இந்த கார்த்தி ப்ரோ சொன்ன மாதிரி 23 பேரா 21 பேரா இறந்தாங்கல்ல. அப்போ வந்துட்டு எந்த ஸ்டேட் நமக்காக வந்துட்டு இந்த ஸ்டேட்ல வந்து இறந்துட்டாங்க இவங்க, அப்போ வந்துட்டு நீட் வேணாம் அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டேட் நமக்காக வந்து சப்போர்ட் இருந்துச்சு? ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம் கார்த்தி ப்ரோ, ஒரே நிமிஷம். அதே மாதிரி நீங்க ஏன் டெல்லியில நடக்கிறதுக்கு இங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்க? எனக்கு புரியல. அதாவது டெல்லியில நம்ம வந்து எப்பயுமே வந்துட்டு வேற எங்க பிரச்சனை நடந்தாலும் நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கிறது தமிழ்நாட்டோட குணம். சரிங்களா? அது ஓகே. நமக்கு ஒரு பிரச்சனைனா மத்த ஸ்டேட்டுக்காரன் வந்து நிக்க மாட்டான், அது இந்தியாவோட குணம். இது வழக்கமா நடக்கிற பிரச்சனை. சரியா? நீங்க என்ன விஷயம்னா, நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். ஆனா பெங்களூர்ல நடந்த போராட்டத்துல, இப்ப இந்த ப்ரொடெஸ்ட்ல, நீட்டுக்கு எகென்ஸ்ட் நடந்த ப்ரொடெஸ்ட்ல அனிதாவோட போட்டோ வச்சு அங்க பசங்க போராடுறாங்க. இங்க ஏன் அது நடக்கல? அதுதான் என் கேள்வி. இங்க நீ உண்மையிலே நீட்டுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ற பசங்க அங்க இருக்காங்க. கொஞ்சம் மிஸ்கைட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. சில பேருக்கு ஐடியாவே இல்லை, சில பேருக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் எதுவும் பண்ண முடியல. யாரோ ஒரு கட்சி வந்து ஹைஜாக் பண்ணிருச்சு, டிஎம்கே வந்து ஹைஜாக் பண்ணிருச்சுன்னு அவங்களுக்கு தெரியுது. சில பேர் அதுல வந்து விலகி அப்படியே போயிடுறாங்க அந்த போராட்டத்தை விட்டுட்டு. இவங்க அதை ஓவர்டேக் பண்ணி வச்சு வெளியில வந்து எக்ஸாக்ட்லி அவங்கதான் வெளியே வந்து வாய்ஸ் அவுட் பண்றாங்க. இது மக்களுக்கும் தெரியுது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்,
இந்த ப்ரொட்டஸ்ட் ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் மாதிரி பெருசா வெடிச்சிருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்துச்சா இல்லையா? ஏன் வெடிக்கலன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல டெல்லி மாதிரி? ஏன்னா இங்க நடக்கிற போராட்டம் எவ்வளவு ஃபேக்கா இருக்கு, அதுல என்னென்ன வந்து தீய சக்திகள் ஊடுருவி இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். புரியுதா? இவங்க பண்றது ஒன்னே ஒண்ணுதான். முதல்ல இன்னொன்னு அறி, இது வந்து பேன் நீட் கிடையாது. பேன் நீட்டா இருந்தா மக்கள் இறங்கி இருப்பாங்க. இது வந்து டெல்லியில நடக்கிறது வந்து ரெகுலேட் பண்ண சொல்லிதான் கேக்குறாங்க. அது இவங்க அதுல ஒரு இதுல ஜெயிச்சிட்டாங்களே, தர்மேந்திர பிரதானே ரிசைன் பண்ணு கேட்டாங்க, அவர் பண்ணிட்டாரு, ரிசைன் பண்ணிட்டாரு. இல்ல இங்க தமிழ்நாட்டு